தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும்னா அண்ணன் வேலனுக்கு தான் வாக்களிக்கணும். அதனால முதலமைச்சருடைய வேட்பாளர் அண்ணன் வேலு அவர்களுக்கு நீங்க வாக்களிக்கணும். மயிலை நாராயணசாமி தோட்டத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு புதிய அரசு நடுநிலைப் பள்ளி கட்டப்பட்டிருக்குன்னா அது யாரோட முயற்சி? அண்ணன் வேலுனுடைய முயற்சி. இன்னைக்கு மயிலாப்பூரில் மட்டும் 3500 வீடுகள் புதுசாக கட்டப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 45 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தொகுதி முழுக்க மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தொகுதி முழுக்க 34 கோயில்களுக்கு இன்னைக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்கிற கூடியவர் உங்களுடைய வேட்பாளர். தொகுதி முழுக்க எம்எல்ஏ நிதியில இன்னைக்கு 16 உடற்பயிற்சி கூடங்கள் 16 ஜிம்ஸ் அமைச்சு கொடுத்திருக்கிறார் அண்ணன் வேலு அவர்கள். சாந்தோம் மற்றும் தேனாம்பேட்டை பகுதிகளில் 600 புதிய குடியிருப்புகள் 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில் யாரு அண்ணனை எழுத்து போட்டி போடுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம எடப்பாடி பழனிசாமியை கூப்பிடுறோம் 10 தோல்வி பழனிசாமின்னு. அது மாதிரி இந்த அக்கா 6 தோல்வி தமிழிசை அக்கா இருக்காங்க. அவங்களும் எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. எம்எல்ஏ எம்பி ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் நம்மளை வந்து வெற்றி பெற வைப்பாங்களான்னு. ஆனால் எந்த இடத்துலையும் இது வரைக்கும் அக்கா அவர்கள் வெற்றி பெற்றதே கிடையாது. தொடர்ந்து மக்கள் நிராகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கரெக்டாக இருக்கும்? ஏதாவது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவி, கவர்னர் பதவி தான் அவங்களுக்கு கரெக்ட். அதனால மீண்டும் தமிழிசை அக்கா அவர்களை நாம கவர்னர் ஆக்குவோம்.